Listen, I welcome you for this district level, Thiruvallur district level chess tournament. ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய புரட்சி நடந்தது 1990s என்ற காலகட்டத்தில். அது என்ன புரட்சி அப்படின்னா, நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஆண்களுக்குன்னு சில கேம்ஸு, பெண்களுக்குன்னு சில கேம்ஸு. நான்லாம் ஸ்கூல்லெல்லாம் படிக்கும்பொழுது லேடிஸ் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனாலே அது பெரிய விஷயமா பார்ப்பாங்க. லேடிஸ் கார் ஓட்டிட்டு போகிறவங்களும் நின்று பார்த்துட்டு போவாங்க, லேடிஸ் கார் ஓட்டு போகிறாங்கப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபுட்பால் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடனே நமக்கு மேல் ஃபுட்பால் தான் ஞாபகம் வருது. கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது லேடிஸ் கிரிக்கெட்ன்றது இப்போ வந்தது, விமென்ஸ் கிரிக்கெட் டீம்ன்றது. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில். இன்றைக்கி நம்ம வந்து சமத்துவம்னு பேசுகிறோம், பெண்களுக்கு உரிமைன்னு பேசுகிறோம். செஸ்ன்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் மேல் டாமினேட் கேமாக தான் இருந்துச்சு. செஸ்ஸுன்னா மேல் டாமினேட்டட். பாபி ஃபிஷர் எல்லாம் பார்த்தீங்களா. அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில இதில் வெற்றி அடையணும் அப்படின்னா அது வந்து குடும்பத்தில் வரணும், இல்லை ஒரு ஜாதியில் வரணும், இல்லை ஒரு நாட்டை சேர்ந்தது அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஒருத்தர், அவர் பேர் லெஸ்லோ போல்கார் என்ற ஒரு ஹங்கேரியன் சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன படித்தாருன்னா, இன்டெலிஜென்ஸ் என்ற சப்ஜெக்ட் படிக்கிறாரு. படித்து ரிசர்ச் பண்ணுறாரு. எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க? 400 பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எடிசன், இவங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணி அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் பார்ன் இன்டெலிஜென்ஸும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு செஸ் கோச். அதுதான் இந்த கதையை சொல்ல விரும்புகிறேன். செஸ் கோச்சு. அவர் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவர் என்ன நம்பினாரோ அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு. என்ன நம்புறாரு அப்படின்னா, எந்த குழந்தையாவும் ஹெல்த்தியாக பிறந்தாச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு செஸ்ஸில் சாம்பியன் ஆக்கலாம், உலக அளவு செஸ்ஸில் சாம்பியன் ஆகலாம் அவர் நம்புறாரு. நம்பினத்தை உலகத்துக்கெல்லாம் எப்படி சொல்கிறது? உடனே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இதெல்லாம் ஒரு நாட்டிலேருந்து ஒரு 10 குழந்தைகளை தத்து எடுத்துக்கோங்க, அது கூட சோஷியலி ப்ரிவிலேஜ் இல்லாத நாடுகளாக பார்த்து எடுத்துக்கோங்க, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. சரின்றார். ஆனால் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை வளரும்போது செஸ்ஸு மாத்திரம் இல்லை, பல விஷயங்கள்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்கணும், அதை நீங்கள் பொறுப்பேற்ற தயாரான கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் ஒரு ஐடியா தோணுது, கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த பொண்ணுண்டியே சொல்லிடுவோம், யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோ, இந்த பாரு நான் மனசில் இதை என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, செஸ்ஸுன்றது யாருக்கு வேணால் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து உலக அளவில் ஆக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கிளாரா, அவங்க வந்து இங்கிலாண்டில் எங்கேயோ டீச்சராக இருக்காங்க. அவங்க சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? குழந்தைய பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளை உலகளவு செஸ் சாம்பியனாக ஆக்கணுன்ட்டு தான் அவங்களுடைய குறிக்கோளே. மேரேஜ் ஆகுது. 3 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. சூசன், சோஃபியா, ஜூடித். 3 பெண் குழந்தைங்க, சூசன், சோஃபியா, ஜூடித். இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா நம்ம குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே காரணம் என்ன, உலக சாம்பியனாக கொண்டு வரணுன்றதுக்காக. அதனால் ஹோம் ஸ்கூலிங் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருந்த நாடு ஹங்கேரியா. அங்கே கவர்மெண்ட் சொல்லுது இதெல்லாம் நடக்காத காரியம், ஸ்கூலுக்கு முதல்ல குழந்தைகளை அனுப்புங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைகளை புல் பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நோ, ஹோம் ஸ்கூலிங் தான் இவங்களுக்கு, இவங்க வாழ்க்கையை செஸ்ஸுக்கு தான் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் செஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா இவர் செஸ் கோச். இவர் இப்படியே ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸு, டைம் மேனேஜ்மெண்ட், பேரண்டலுடைய ஒரு அரவணைப்பு பண்ணி எந்த கேமு மேல் டாமினேட்டடாக இருந்தோ அதை உடச்சி இந்த 3 குழந்தைகள், சூசன், சோஃபியா, ஜூடித், they become world class champion.
இப்போ நம்ம நாட்டில் சில வருடங்களுக்கு முன்னே சென்னையில் நடந்தது இல்லையா அந்த ஒலிம்பியாட், செஸ் ஒலிம்பியாட். அந்த செஸ் ஒலிம்பியாடில் இந்த குழந்தைகளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு, தட் இஸ் ரேங்க் நம்பர் 1 வாங்க வைக்கிறாரு. அவங்க இன்னைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. எதுக்காக நான் சொல்றேன்னு, இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அதுவும் இல்லாமல் செஸ்ஸில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, யோசனை பண்ணுறதுக்கு ஒரு கேம் இது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க இந்த செஞ்சால் நாம் என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட்னு இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி அதை தான் நம்ம டெவலப் பண்ணி விடுறோம். அதுவும் இல்லாமல் இவங்க செஸ் விளையாடும்போது பேச மாட்டாங்க. பேசாமல் இருக்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கீங்களோ என்ன பண்ணுறீங்களோ, செஸ்ஸில் உங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி விடுங்க. குழந்தைகளை செஸ் விளையாட விட்டா என்ன அட்வான்டேஜ், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். இந்த போல்கார் எக்ஸசைஸ் எதுக்காக நான் சொன்னேன்னா, எல்லாருக்குமே தெரியணும், ஒரு கேம் என்பது எந்த குழந்தைகளாலையுமா சாதிக்க முடியும். நம்ம என்ன சொல்கிறோம், அப்பா கிரிக்கெட் விளையாடினா தான் பையன் கிரிக்கெட் விளையாட முடியும், இல்லை அப்பா ஐஏஎஸ் இருந்தால் தான் பசங்க ஐஏஎஸ் வர முடியும் என்றெல்லாம் சொல்கிறோம் நம்ம இல்லையா. இந்த போல்கார் நீங்கள் இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு போல்கார்னு போடுங்க, அந்த ஸ்டோரி அப்படியே வரும். உங்கள் நம்பர்லாம் நான் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 3 எபிசோட் பண்ணேன் இந்த போல்கார் எக்ஸசைஸ் பற்றிய, எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றிய. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ், அவர் என்ன சொல்கிறாரு, ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ், ஏர்லி டெவலப்மெண்ட்ஸ், கேட்ச் தம் யங்ன்றாரு. 3வது க்ரோத் மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட்னா என்னால் முடியும் நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. 4வது பேரண்டல் இன்வால்மெண்ட். இந்த 4ம் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அந்த போல்கார் எழுதின புத்தகங்கள் கூட அவைலபிள். அந்த புத்தகங்களை வாங்கலாம், நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வெரி வார்ம் வெல்கம், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ரூமில் சத்தியமாக சொல்கிறேன், விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு. இந்த ரூமில் சத்தியமாக சொல்கிறேன், பிரக்னானந்தா இருக்காரு. இந்த ரூமில் வேர்ல்டு செஸ் சாம்பியன் இருக்காங்க. ஒன்று கேட்டிங்கன்னா, பிரக்னானந்தா ஃபாதர் அண்ட் மதர் போய் கேட்டோம். இன்றைக்கி அவங்க அவைலபிள் இல்லை, அதனால் அவங்களால வர முடியல. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாருன்னா, விஸ்வநாதனுடைய அப்பா அம்மா. இன்றைக்கி அவங்க 2 பேரும் இல்லை, விஸ்வநாதன் அண்ட் சுசீலா விஸ்வநாதன் அவர்கள். அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்கன்ற கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் நடத்திட்டு இருந்தேன். அங்கே அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. இதே கதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது எங்கள் விஸ்வநாதன் அவர்கள் டென்னிஸ் விளையாடுவார். அதனால் தன் குழந்தைய டென்னிஸ் விளையாட்டுக்கு ஆக்ஷன் போனாங்க. கொஞ்ச நாள் நான் வரமாட்டேன்ட்டான். சுசீலா அம்மையா கண்டுபிடிச்சாங்கடா, இந்த குழந்தைக்கு ஏன் டென்னிஸ் விளையாட விருப்பம் இல்லைன்னு பார்த்தா, அப்பா இன்னைக்கு டென்னிஸ் எத்தனை மணிக்கு போகிறாரோ அந்த நேரத்தில் ஒரு மிஸ்ஸிங்காக இருப்பான். ஏன்னா அப்பா ஆக்ஷன் போட போகிறாரு டென்னிஸ் கோர்ட்டுக்குன்னுட்டு தேடி பார்த்தா கட்டிலுக்கு அடியில் செஸ் விளையாடிட்டு போன அந்த குழந்தைகளாட்டுமே. உடனே அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க, ஓஹோ உனக்கு இதில் தான் நாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, புத்தகங்களை வாங்குறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மதர்ஸ் ஆர் தேர், பேரண்ட்ஸ் ஆர் தேர், சில்ட்ரன் ஆர் தேர். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். All the best. Let us look forward some genius in this room. All the best. Thank you. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8680-56635, Vishwaksena College of Education B.Ed 9440-58844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318-11111, Punga Nagar, Tiruvallur.